ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் துவையல் அதை தான் பண்ண போகிறோம். அதாவது கொள்ளுப்பருப்பு துவையல். அந்த கொள்ளுப்பருப்பு துவையலை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு சட்னிக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சிடலாம். சட்டி சூடானதும் ஒரு கப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளை கருக விடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த கொள்ளை அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கொள்ளை வறுக்கும்போது மிதமான சூட்டில் தீய வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சு வறுத்தோன்னா கொள்ளு வறுபடாது, கருகி போயிடும் சீக்கிரமாக. இதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூடயே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூடயே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினது இதுலேயே வரமிளகா ஒரு 4 மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு இனுங்கு கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் திருவுனதை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூடயே சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். கல் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு கிளறி நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா அது கூடயே இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதை சேர்த்து அரைச்சிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும், சட்னியை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த கொள்ளை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி அந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி ஆகிடும். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ சூப்பரான இந்த கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.